வளமையா செய்திகள் பற்றி பார்ப்போம். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவாக ஒரு தகவலாகவும் நிறைய பேர் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது இருக்கும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்ச்சியாக மிக பாரிய அளவான நட்டத்தை இலங்கைக்கு தந்து கொண்டிருக்கிறது. இலங்கை பெரிய அளவான ஒரு முதலீட்டை கடந்த முறை, அதாவது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களுடைய பட்ஜெட் வரவு செலவு திட்டத்தில் கூட 2000 கோடி ரூபா கடந்த பட்ஜெட்டில் ஒதுக்கினாங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு. ஆனாலும் கூட இந்த முறை அதனுடைய வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தா இல்லை, 7.5 பில்லியன் ரூபாக்கள் நட்டத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. இதனால அடுத்து வரப்போற பட்ஜெட்ல இதை விட அதிகமாக கிட்டத்தட்ட 3000 கோடி கூட ஒதுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால மக்களுடைய வரி பணம் அதிகரிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏண்டா இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில இதை நாம தனியாருக்கும் கொடுக்க முடியாது, நாமளும் நடத்த முடியாது, விற்கவும் முடியாது என்ற பெரிய அளவான ஒரு விஷயத்துல இருக்காங்க. இப்போ ஒரு முள்ளுல சீல விழுந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதை எடுத்தாலும் பிஞ்சிடும், எடுக்கலாட்டியும் அது நமக்கு நட்டம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தான் இந்த நிறுவனத்துடைய நிலைமை இப்போ இருக்கு. என்னதான் ஸ்ரீலங்கன் விமான சேவை பாரிய நட்டத்தை சந்தித்தாலும் கூட ஒரு சந்தோஷமான அல்லது ஒரு நன்மை தரக்கூடிய அல்லது ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்குள்ள கேட்டரிங், அதாவது உணவு பரிமாற்றல் சேவை இருக்கு. அது பெரிய லாபத்தை தந்திருக்கிறது. அதே போல வெளிநாட்டு விமானங்கள் இங்க தரையிறங்கிறது, காத்திருக்கிறது, இதை தரையேற்றுறது என்ற அதற்கான கட்டணங்கள் அதிகரிச்சு அதனால பெரிய அளவு லாபம் வந்திருக்கு. அந்த லாபத்தை சேர்த்து எல்லா ஒட்டுமொத்தமாக ஸ்ரீலங்கன் விமான சேவையினுடைய வருமானத்தை பார்த்தாலும் கூட 2.3 பில்லியன் ரூபாக்கள் அப்போ கூட நட்டம் தான். அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் எமிரேட்ஸோட சேர்ந்து பயணித்தது. ஒரு நேரம் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். முன்னாள் ஜனாதிபதி, இலங்கையினுடைய முதல் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை ஆரம்பிக்கும் போது முன்னாள் சிங்கப்பூருடைய பிரதமர் லீ குவான் என்ன சொன்னார்டா, தயவு செய்து இந்த மாதிரியான வேலைகளுக்கு இலங்கை இப்போது இறங்க வேண்டாம். காரணம் என்ன சொன்னா, அந்த அளவு வருமானத்தை இதனால உங்களால் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனாலும் ஜே.ஆர். ஜெயவர்தன என்ன செஞ்சாருன்னு சொன்னா, பரவாயில்ல, இலங்கைக்கு ஒரு விமான சேவை தேவை, இலங்கையினுடைய ஒரு அடையாளமாக இது இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த நேரத்தில் அதை ஆரம்பிச்சாரு. ஆனா அதனால வந்த அரசாங்கங்கள், அதுக்கு பிறகு வந்த அரசாங்கங்கள் இந்த விமான சேவையை சரியாக நடத்தாமல் பாரிய அளவான ஊழல்கள் இதற்குள் ஏற்பட்டதுதான் இன்றைக்கு இத்தனை ஆயிரம் கோடி நட்டத்தை தொடர்ச்சியாக சம்பாதிக்கிறதுக்கு காரணம். சரியாக ஊழல் இல்லாம ஒரு வெளிப்படைத்தன்மையாக இது சரியான ஒரு விமான சேவையாக நடத்தப்பட்டிருந்தால் இன்றைக்கு இது மிக பாரிய அளவான வருமானத்தை தரக்கூடிய ஒரு விமான சேவையாக நிச்சயம் இருந்திருக்கும். ஒரு நேரத்தில் உங்களுக்கு தெரியும், எமிரேட்ஸோட இந்த விமான சேவை இணைக்கப்பட்டதின் உலகம் முழுவதும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு ஈக்குவலா, அதாவது அதற்கு சமமாக பார்க்கப்பட்டதே. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை விட நல்ல விமான சேவை என்று பேசப்பட்டதுதான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஒரு காலத்தில். ஆனால் இப்பொழுது எமிரேட்ஸ் இல்லாமல் தனியாக இயங்கி கொண்டிருக்காங்க. 22 விமானங்கள் இப்பொழுது இறுதியாக பெறப்பட்ட விமானத்தோடு 23 விமானங்கள் இதில் இயக்கப்படுது. சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு 70 முதல் 80 விமானங்கள் இங்கிருந்து தரையிறக்கம் செய்யப்படுதுன்னா பாருங்க. வேற நாட்டு விமானங்கள் அந்த அளவுக்கு ஒரு கிழமையில் 650 விமானங்கள், கிட்டத்தட்ட 550 முதல் 600 விமானங்கள் வரையில் வந்து போகிறது என்றால் பாருங்க. அந்த அளவுக்கு பெரிய அளவான சேவையை இலங்கை கட்நாயக விமான சேவையும் இலங்கையில் இருக்கிற மற்ற விமான சேவைகளும் செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளவு லாபத்தை பெற வேண்டிய நிறுவனம் இந்த அளவுக்கு போனதுக்கு காரணமே இந்த ஊழல் தான். சரி, எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்லலாம். இப்பதான் டூரிஸ்ட் வராங்க, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமா நாட்டுக்குள்ள வராங்களே, அதனால வருமானம் வருது தானே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு பார்த்தா வந்திருக்கணும். ஆனால் கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கன் விமான சேவையினுடைய விமான தாமதிப்பு, பழைய விமானங்களை வைத்துக்கொண்டு தான் இவங்க ஓடுறாங்க அப்படின்ற பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள், இது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு விமானங்களில் வார பயணிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை தெரிவு செய்யறதை விட மற்ற நாட்டு விமான சேவைகளை தெரிவு செய்து தான் நாட்டுக்குள்ளே வராங்க. 130% சுற்றுலா பயணிகள் தான் எங்களுடைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை பயன்படுத்துகிறாங்க. மற்ற 70% வெளிநாட்டு விமான சேவைகளை பயன்படுத்துகிறாங்க. கடந்த காலங்களில் விமான தாமதங்கள், இந்த மாதிரியான பல விஷயங்களால தான் இந்த இழப்பும் ஏற்பட்டிருந்தது அப்படின்றது பெரிய கவலைக்குரிய விஷயம். சரி, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இவ்வளவு காலத்துல லாபத்தை சம்பாதிக்கலையா அப்படின்னு பார்த்தா லாபம் சம்பாதிச்சிருக்காங்க. 2023-24 ஆண்டு கால பகுதியில் ஸ்ரீலங்கன் விமான சேவை மாத்திரமே 3.8 பில்லியன் ரூபாக்களை லாபமா சம்பாதித்திருக்காங்க. இந்த உணவு பரிமாற்ற கேட்டரிங், அதோட விமான சேவைகளை நடத்திய, அதாவது வெளிநாட்டு விமானங்கள் இங்க தரையிறங்கிறது, தரையேற்றது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய வருமானமாக 8 பில்லியன் இந்த வருமானம் வந்திருக்கிறது. ஆனா அது எதனால இந்த வருமானம் வந்தது அப்படின்னு சொன்னா, 2023-24 ஆண்டு காலத்துல ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு இருந்த 500 மில்லியன்
ரூபா 500 மில்லியன் அமெரிக்க டாலர், ரூபா இல்ல, அமெரிக்க டாலர்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதால அந்த கடனை செலுத்த தேவையில்லை தானே. அதனால இலங்கைக்கு வருமானமா வந்தது. இந்த 500 மில்லியன் அமெரிக்க டாலர்ன்றது எவ்வளவு பெரிய காசு அப்படின்னு சொன்னா, எம்சிசி உடன்படிக்கை இதன் மூலமா இலங்கைக்கு வந்து 480 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்பட்டதா இருந்தது. இதை வச்சுக்கொண்டு இலங்கை என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யும்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, கொழும்பு சிட்டி முழுவதும் மெட்ரோ ரயில், நாடு முழுவதும் ஹைவே, பேருந்து, அதிநவீன பேருந்து சேவை, டிஜிட்டல் பரிமாற்றம், காணி விடுவிப்பு, இந்த மாதிரியான பல பெரிய பாரிய வேலை திட்டங்களை செய்யக்கூடிய அளவான தொகை தள்ளுபடி செய்யப்பட்டது. பாருங்க, எவ்வளவு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தொகை தள்ளுபடி செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் அவ்வளவு பெரிய வருமானத்தை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பெற்றுக்கொண்டது. ஆனா அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்த காலம் இப்ப வரைக்கும் பார்த்தா தொடர்ச்சியாக பாரிய வீழ்ச்சியை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். இந்த விமான சேவை இவ்வளவு நட்டம் பெறுது. இந்த நட்டத்தை ஈடு செய்யறத விட்டுட்டு, முதலீடு செய்யறத விட்டுட்டு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இதை கொடுக்கலாம், ஒரு தனி வெளிநாட்டு நிறுவனத்துக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்ற பலதரப்பட்ட எண்ணங்கள் பலரிடம் இருக்கு, பல கோரிக்கைகளும் இருக்கு, பல விமர்சனங்களும் இருக்கு. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான காரணம் பெரிய அளவான கடன் உள்ள ஒரு நிறுவனம் இது. அதோட பாரிய அளவான நட்டத்தை தந்து கொண்டிருக்கிற நிறுவனம். நட்டம் மட்டுமல்ல, கடன் இருக்கு. இந்த கடனையும் சேர்த்து இந்த விமான சேவையை வாங்குற அளவுக்கு கட்டக்கூடிய அளவிலான ஒரு நிறுவனம் வாரது அப்படின்றது மிகப்பெரிய அளவான ஒரு சவாலான ஒரு விஷயம். அதனால இதை வெளிநாட்டு நிறுவனங்கள் வாங்குறதுக்கு தயார் நிலையில இல்லை, அல்லது நடத்துறதுக்கும் தயார் நிலையில இல்லை. இதனாலதான் உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு பாராளுமன்றத்தில் 6 மாசத்துக்கு முதல்ல ஒரு விஷயம் பேசப்பட்டது. இந்த நிறுவனத்தை ஒரு ரூபாய்க்கு கூட வாங்குறதுக்கு வெளிநாட்டில் யாருமே இல்லைன்றாலும் அந்த அளவுக்கு நட்டம், அந்த அளவுக்கு கடனும் இருக்கு. இதனால தான் அரசாங்கம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு முதலீடு செஞ்சு இந்த நிறுவனத்தை ஓரளவுக்கு மேலே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி படாத பாடுபடுறாங்க. அதுக்காக தான் 2000 கோடி ரூபா ஒதுக்கியிருந்தாங்க இந்த பட்ஜெட்டில் மட்டுமே. எனவே இப்படி இருக்கிற ஒரு நிறுவனம் தான் இது. இந்த நிறுவனம் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டதற்கு அல்லது இவ்வளவு கீழே விழுந்ததுக்கு பெரிய காரணம் நிறைய இருக்கு. இதுல முக்கியமா அரசியல் நிர்வாகம், மற்றது அரசியல் தலையீடுகள், இதை முறைகேடாக பயன்படுத்தியமை. விமான சேவையில் நிறைய பேர் பிசினஸ் கிளாஸ்ல போவாங்க, அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பெரிய பெரியார்கள், யாருமே டிக்கெட்டுக்கு காசு கொடுக்காம நிறைய பேர் போயிருக்காங்க. இந்த மாதிரியான அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இதை போல பல விஷயங்கள் இதுல ஊழல் மோசடிகள் நடந்திருக்கு. புதிதாக விமானங்கள் வாங்க முடியாது, பழைய விமானங்கள் தான் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கு. அதோட புதிய விமானங்களை இணைக்க முடியாது, அல்லது வாடகைக்கு கூட எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு விமான சேவையிடம் காசு இல்லை, அரசாங்கத்திடம் அந்த அளவுக்கு காசு இல்லை. இதனால இருக்கிறத வச்சு கொண்டே போக வேண்டியிருக்கு. குறுகிய காலத்துக்குள்ள லாபத்தை சம்பாதிக்க முடியாம இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கு. நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய விமானத்துல போறதுக்கான அந்த தேவைகள் இருக்கு, ஆனா விமானம் காணாது. இந்த மாதிரி பல விஷயங்களாலே இன்னும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்ச்சியாக நட்டத்தையே சம்பாதித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கவலை அறியக்கூடிய விஷயமாகவே இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயங்கள் பற்றி அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க.